பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்போது நாம் பேச போகக்கூடிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற தேவனுடைய ஆண்டவருடைய திருத்துவத்தை குறித்தும், இறுதி நாளிலே அவர் ஒரே கர்த்தர், ஒரே நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிற விளக்கங்களையும் ஒப்பிட்டு நாம் பேசப் போகின்றோம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து நமக்கு விளங்கு செய்யும்படியாக, அப்படி பரிசுத்த பிரசன்னம் நம்முடைய நிரப்பி நமக்கு உயிர் கொடுக்கும்படியாக ஆண்டுடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வசனத்தை கவனிப்போம். சகரியா 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அது கடைசி நாள், ஆண்டவருடைய வருகையின் நாட்கள். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது ஆண்டவர் வருவார். எந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே ஒலிவ மலையில் அவருடைய பாதங்கள் வந்து தொடும் பொழுது அந்த ஒலிவ மலை இரண்டாக பிளவுபடுகிறது. இது அவருடைய வருகைக்குரிய கடைசி நாட்களை குறிக்கிறது. அந்த நாட்களுக்கு அப்போ சொல்லப்படுகிறது என்னன்னா, அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அப்படி என்றால் இதற்கு முன்பு கர்த்தராகிய ஆவியானவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆவியாகிய கர்த்தர் என்றெல்லாம் பெயர்கள் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நாமம் இந்த கடைசி நாளில், அவருடைய வருகை நாட்களில் அப்போ ஒரே கர்த்தர் இருப்பார், ஒரே நாமம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது என்று நாம் வேதத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியாய், இப்போ கர்த்தருடைய ஆவி, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, இப்படி பல பெயர்கள் சொல்லப்படுகிறது. பிதாவானவர், ஆவியானவர், குமாரனானவர், தேவகுமாரானவர், மனுஷகுமாரனானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிற பிரதான ஆசாரியர், இம்மானுவேலர், இப்படி பல பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நாம் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கான ஒரு துவக்கத்தை நாம் ஆதாம் ஏவாள் இடத்துல நாம் கவனத்தை திருப்பி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆதாமை தேவன் படைக்கும் பொழுது தேவனுடைய ஆத்துமா, தேவனுடைய ஆவி, தேவனுடைய மகிமையின் சரீரம், இதே போல ஆதாமை படைக்கும் பொழுதும் இந்த 3 நிலைகள் ஆதாமுக்கும் உண்டாயிருந்தது. அப்படி உண்டாயிருக்கிற பொழுது ஆதாமானவன் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபமுடையவனாக இருந்தான். அந்த ஆதாமுக்குள்ளே ஆவிக்கு விரோதமாக மாமிசமோ, மாமிசத்துக்கு விரோதமாக ஆவியோ என்ற போராட்டங்கள் இல்லை. எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தானோ, எப்பொழுது ஏவாள் பாவம் செய்தாங்களோ, அதன் பின்பு என்ன நடந்ததுன்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற இந்த பகுதியிலே ஒருமைப்பாடு குலைந்தது. ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட ஆரம்பித்தது. அங்கே ஒரு ஒன்னஸ் இல்லை. இப்படி முரண்பாடுகள் நடந்ததினால இப்போ தேவன், இவன் பாவம் செய்வதற்கு முன்னாடி இப்படி இல்லையே, பாவம் செய்வதற்கு முன்னாடி இவனுக்கு இருந்த இந்த அனுபவங்கள் இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கிறதுனால ஆதாமும் ஏவாளும் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டுகிறவர்களாக அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பகைமை, எதிர்ப்பு வந்துவிட்டது. இதை எப்படி சரி செய்வதே
ஆதாம் முன் தேவனுடைய சாயலும் ரூபமாக இருந்த பொழுது அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய சுவாபங்கள், தேவ சமூகத்தில் இருந்த அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுது விட்டு தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. இந்த ஆதாமுக்குள்ளே ஏவாளுமே ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை, ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகள். ஸோ இதை எப்படி நிவர்த்தி செய்வது என்ற ஒரு நிலைமைக்கு கர்த்தர் வந்த பொழுது தன்னுடைய ஆவி, தன்னுடைய ஆத்துமா, தன்னுடைய மகிமையான அந்த சரீரத்தை குறித்து இந்த பூமிக்கு அல்லது மனு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் யோவானில் 17ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார், நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போ நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் ஒன்றாக இருப்பதற்காகத்தான் நீர் என்னை அனுப்பி இருக்கிறீர் என்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நாம் இது 800 கோடி மக்களை முன்னாடி வச்சு பார்க்க வேண்டாம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை ஆதாம் ஏவாள் என்ற 2 பேர் ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்ற அந்த இடத்துல நம்முடைய ஆவிக்குரிய பார்வையை திருப்புவோம். அந்த இடத்துல நாம் கவனத்தை செலுத்துவோம். அங்கே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறாரே, இயேசு என்ன சொல்லுகிறார்? நாம் ஒன்றாக இருக்கிறது போல நமது சாயலும் நமது ரூபம் என்று அங்கே சொன்னார். ஆண்டவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே எப்பொழுதுமே என்ன இருக்கிறது? ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறது, ஒன்றாகவே செயல்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் குமாரன் செய்கின்றார். குமாரன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதைத்தான் ஆவியானவர் செயல்படுத்துகின்றார். ஸோ 1 யோவானில் நாம் பார்க்குறோம். 1 யோவானில் நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? பிதா, வார்த்தை, ஆவி, இவ்வூரும் எப்படி இருக்காங்க? ஒன்றாக இருக்கிறாங்க. பிதாவின் வார்த்தை, பிதாவின் ஆவி, இது ஒன்றாக இருக்கிறாங்க. இந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சுவாபங்கள் தான் தேவனுடைய சாயல். ஒன்றாக இருப்பதினால் அங்கே இருக்கக்கூடிய பிரகாரங்களுடைய ஒரு ஒருமைப்பாடு, அதுதான் ரூபம். ஆக இந்த ஒருமைப்பாடும் அங்கே ஆதாம் ஏவாள் இடத்திலே குலைந்த பொழுது மீண்டும் அந்த ஒருமைப்பாட்டை அவர்களுக்கு கொண்டு வர வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருக்கிற முரண்பாடுகளை எல்லாம் நீக்கி தேவனுடைய சமூகத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு எப்படி அந்த ஒன்னஸ் இருந்ததோ, ஒருமைப்பாடு இருந்ததோ, அதனால் தேவ சமூகத்தில் தைரியமாக இருந்தார்களோ, அதுபோன்று திரும்பவும் கிறிஸ்துவின் மூலம் மறுபடியும் என்ன செய்கிற நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எப்படி மாறணும்? ஒன்றாய் மாற வேண்டும். முதலாவது ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள இந்த ஆவிக்குரிய இந்த ஒருமைப்பாட்டை, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுதுதான் அவன் முதலாவது யாராய் மாறுகிறான் என்று சொன்னால், பாவம் செய்வதற்கு முன்னாடி அவனுக்குள்ளே இருந்த தேவ சாயல் திரும்பவும் என்ன செய்யப்படுகிறது? கிறிஸ்துவின் மூலம் உருவாக்கப்படுகிறது. இந்த அறிவை மனிதன் பாவம் செய்த பொழுது இழந்து விட்டான். இழந்து போன அந்த அறிவை கர்த்தர் இப்போ அவரை அறிகிற அறிவினால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய அவரை அறிகிற அறிவினால், அல்லது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த ஜீவனை இழந்தான், தேவ சாயலை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், ஒரு ராஜரீகத்தை இழந்தான். இந்த இழந்ததெல்லாம் திரும்ப நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவி ஆத்துமா சரீரத்தில் தேவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம், அல்லது பிதா, வார்த்தை, ஆவியானவர், இம்மூவருக்குள் இருக்கின்ற அந்த ஒருமைப்பாடு, மூன்றும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ அதுபோல தான் ஆதாமை படைத்தார். ஆனால் ஆதாம் பாவம் செய்த பிறகு அந்த நிலைமை மாறிவிட்டது. அந்த அறிவு இழந்து விட்டான், அந்த அதிகாரத்தை இழந்து விட்டான். இப்பொழுது மீண்டும் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள கிறிஸ்துவின் மூலம், கிறிஸ்துவின் போதனையானது நமக்கு என்ன செய்யப்படுகிறது? ஆவியை குறித்து அறிவு தருகின்றது,
ஆத்மாவை குறித்த அறிவை தருகின்றது, சரீரத்தை குறித்த அறிவை தருகின்றது. இம்மூன்றுக்குள் இருக்கின்ற போராட்டங்களை நமக்கு தெளிவுபடுத்தி, இது எப்போ இந்த போராட்டம் வந்தது? பாவம் செய்த பிறகு. இப்போ பாவத்துக்கு ஒரு தீர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், சிலுவையிலே மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறது மூலம்தான் பாவத்துக்கு நிவர்த்தி வருகிறது. அவரது போதனையை கேட்கிறது மூலம்தான் ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்த அறிவு நமக்கு உண்டாகிறது. அந்த அறிவு வந்த பிறகுதான் நாம் தேவனிடத்தில் முன்னிருந்த தேவனுடைய சாயல், முன்னிருந்த தேவனுடைய ரூபம், முன்னிருந்த அந்த ராஜரீகம், ஆளுகைத்துவம், ஆசீர்வாதம் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கும்படியான ஒரு அறிவை பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். அப்போ கிறிஸ்து பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராய், இப்படி அவருக்கு கர்த்தர் என்ற பெயரிலும் பிதா என்ற பெயரிலும் இப்படி பல பெயர்கள் வழியாக சுவிசேஷத்தை தேவனுடைய வேதாகமத்தின் மூலம் நமக்கு சொல்லப்படுகிற பொழுது, பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராய் இந்த பூமியில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது மூலம்தான் நமக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்த அறிவை கற்றுக் கொடுத்து, முன்னிருந்த, அதாவது பாவம் செய்யாததுக்கு முன்னாடி இருந்த தேவனுடைய சாயல், ரூபம் திரும்பவும் ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்துவின் மூலம் என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்படும் பொழுதுதான் எபேசியரில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அது யாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. அது யாருடைய செய்கைன்னு சொல்லப்படுகிறது? தேவனுடைய செய்கைன்னு சொல்லப்படுகிறது. வார்த்தையாக இருக்கிற தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார். அப்படி கற்றுத்தரும் பொழுதுதான் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவே ஒரே தேவனாய் இருக்கிறவர், ஒரே ஆவியாய் இருக்கிறவர், ஒரே கர்த்தராய் இருக்கிறவர், பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராய் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே அந்த நாமங்களை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அப்போதுதான் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது. நமக்கு கற்றுக் கொடுத்து தேறினவர்கள் உயிர்த்தெழுதலையோ அல்லது மறுரூபமாகுதலையோ வந்த பின்பு அந்த வருகை நாட்களில் சொல்கிறார், இனி அந்த போதனை தேவையில்லை. ஏனென்றால் அதை நீங்கள் அறிந்து கொண்டிட்டீர்கள். இனி நான் யார் தான்? ஒரே கர்த்தர். அந்நாளிலே அவருடைய நாமம் ஒன்றாகவே இருக்கும் என்பதை இறுதி நாளில் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் அல்லது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு உயிர்த்தெழுதலின் தகுதிக்குள்ளே வந்தவர்கள் முன்னிலையில் அவர் சொல்லுகிறார், அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றா இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். இதுதான் இந்த நாளிலே ஒரு சுருக்கமான திருத்துவத்தை குறித்து, ஏன் தேவன் திருத்துவத்தை குறித்து பூமிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னாடி அவங்களுடைய சாயல் தேவனுடைய சாயல், அவங்களுடைய ரூபம் தேவனுடைய ரூபம், அதை நாம் வேதத்தின்படி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்துவிட்டு, பாவம் செய்த பின்பு ஏற்பட்ட விபரீதங்கள், முரண்பாடுகள், பிரிவினை, பகைமை, குற்றச்சாட்டு, இவைகள் எப்பொழுது வந்தது? இந்த பெரும் பிளவை திரும்பவும் ஆண்டவர் சரி செய்து தேவனோடு கூட நம்மளை இணைப்பதற்காக கிறிஸ்துவின் மூலம் மீண்டும் நம்மளை கட்டி எழுப்புகின்றார். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு இந்த அறிவு வரும் பொழுது ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு ஒன்றுக்கொன்று அது கீழ்ப்படிந்து தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்கிற அந்த மகத்துவத்தை அது கையாளும் பொழுது திரும்பவும் நமக்கு இழந்து போன சாயல் கிடைக்கிறது. தேவனுடைய சாயலை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அல்லது அவருடைய வருகையின் நாட்களிலே தேவனுடைய வருகைக்கு ஆண்டவரே நாம் ஆயத்தமாகிறவர்களாக இந்த வேதம் நம்மளை மாற்றி விடுகிறது. ஆகவே இந்த திருத்துவம் இல்லை என்று சொல்லுவதும் ட்ரினிட்டியை குறித்து தவறாக போதிப்பதும் அவரது நாமங்கள் என்னவென்று அறியாமல் இருக்கிறதுமான இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி நாம் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பவும், தேவனை அறிகிற அறிவினால் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும், வேதத்தை அறிகிற அறிவின் மூலமாகவே இதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கிறது என்பதை உணர்ந்து வேதத்தை தியானிப்போம்.
கருத்துடன் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவையும் குமாரனை அறிகிற அறிவில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் இரட்சகரமாக இருக்கிறவரை அறிகிறதுனால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மிகுந்த பயபக்தியோடு சபையோடு ஐக்கியமாக இருந்து நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயம் நாம் மீட்கப்படுவோம், வருகை நாட்களுக்கு ஆயத்தமாவோம். அப்படி உங்களை தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாக, மனம் மறுரூபமாகும்படியாக, தேவனை குறித்த அறிவிலை பெருகும்படியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்